தற்கொலைக்கு மன்னிப்பு இல்லை. தற்கொலை செய்தா தொழுக வைக்கவாங்கிறதே கேள்விக்குறியாக பல பேர் விவகாரத்தில் வைத்திருக்கிறார்கள். தன்னைத்தானே அழிக்க கூடாது. தற்கொலை செய்தவருக்கு நரகம் என்ற எச்சரிக்கை இருக்கிறது. அல்லாஹ் கண்டிக்கிறான், ரசூல் கண்டிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நீயாக வீணாக்கி கெடுத்ததை நான் சரி செய்ய மாட்டேன் என்றான். அல்லாஹ், அது நீ கெடுத்தது. நான் கொடுத்த சுகம், நான் கொடுத்த ஆரோக்கியம், வீணாக்குபவர்கள் குற்றவாளிகள். எனக்கு சுகம் இருக்குது, நானா சாப்பிடாம டைட்டுன்ற பேரில் பட்னி கடந்து பசி கடந்து அதனுடைய வரம்பை மீறி உடல்ல நோயை உண்டாக்கினேனா நான் குற்றவாளி. என் சுகம் அல்லாஹ் கொடுத்த நியாமத், அதை பாதுகாக்க தவறினால் நான் குற்றவாளி. எல்லா விஷயத்திலும் ஆரோக்கியமா வாழணும், ஆரோக்கியத்தை காப்பாற்றணும். தொழுகை கடமை, என் உடலை பேணுவதும் கடமை. அதனால்தான் தற்கொலைக்கு தண்டனை நரகம். ஏன்? நான் கொடுத்த வாழ்க்கையை அழிக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. நான் கொடுத்த வாழ்க்கை நான் முடிக்கும் போது முடிய வேண்டும், துவக்கிய போது துவங்க வேண்டும். அழிக்கும் அனுமதி இல்லை. நீ ஒன்னு அழித்துக் கொள்வதற்கு கஷ்டத்தை தாங்க முடியல, துன்பத்தை தாங்க முடியல. நீ தாங்க முடியாத துயரை நான் கொடுப்பதில்லை. தாங்க முடியலைங்கிறது உன் பலகீனம். அல்லாஹ் நம்ம ஆரோக்கியத்தை வீணாக்குவதிலிருந்து பாதுகாப்பானாக. எந்த ஒரு சஞ்சலத்திற்காக தீர்வு என்னை நான் அழித்துக் கொள்வதல்ல. காதல் தோல்வி, பொருளாதார தோல்வி, வியாபார நஷ்டம், கடனாளியாக போய்விட்டேன், இதற்கு பகரம் தற்கொலையா? காதல் தோல்விக்கு பகரம் தற்கொலையா? வாழ்வதல்லவா பாக்கியம்? வாழ்க்கையை இழக்கிற அனுமதியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இழந்தாயா? அதை மீட்டி நான் தரமாட்டேன், நீ அளித்த ஒன்று என்றான் அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த நியாமத். தவறுகளால் கரைப்படுத்தி விடாதீர்கள், குற்றங்களால் வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை வீணாக்கி விடாதீர்கள். வாழ்க்கை என்பது அழகானது, அழகாக்குங்கள். யாரெல்லாம் அழகாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அழகானதையே கூலியாக கொடுப்போம், இன்னும் கூடுதலாக கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி ஒரு அழகிய வாழ்க்கையை இன்றைக்கும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. மன்னிக்கப்படும் இடத்தை நாம் பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. மனிதன் என்ற பலகீனத்தால் தவறுகள் நடந்து விடுகிறது. அந்த தவறுகளுக்கு பின்னால் நன்மைகள் செய்யலாமா? செய்யலாமே, வாய்ப்புகள் இருக்கிறதே, செய்வோம். வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், உயர்ந்து கொண்டே இருக்கலாம். அவன் கொடுத்த சுகத்தை, ஆரோக்கியத்தை, நிம்மதியை நீங்களாக வீணாக்கி விடாதீர்கள். அது ஆகப்பெரிய குற்றம் என்பதையும் இன்றைய நிகழ்வோடு ஞாபகப்படுத்தி அல்லாஹ் நம்மை உயர்த்துவானா.